எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சமையலில் கறி குழம்புக்கே டப்பு கொடுக்குற மாதிரி என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறோம். கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அப்படியே எண்ணெயில் சேர்த்துக்கிடுவோம். அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறோம். கத்திரிக்காய் வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த உப்பு சேர்க்கும்போது இப்போவே கத்திரிக்காயில் வந்து நல்லா உப்பு சார்ந்துக்கிறேன். கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக வதங்கிருச்சு எண்ணெயில். இதே மாதிரி ஒரே மாதிரி வதக்கிக்கிறேன். உள்ளேயும் கத்திரிக்காய் நமக்கு வெந்திருக்கணும், வெளியிலையும் வெந்திருக்கணும். வெளியில் மட்டும் வெந்து உள்ளே வேகாமல் இருந்தால் அந்த கத்திரிக்காய் நரிச்சுன்னு இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காயில் சேர்க்கும்போது மசாலா ரெடி பண்ணால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயத்தை அப்படியே எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு, ஒரு 2-3 துண்டு சேர்த்துருக்கான். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கிறேன். அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும், சுவையும் நல்லா இருக்கும். ஜீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். தக்காளி சேர்த்துக்கலாம். திருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைச்ச வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவையும் இது கூடவே நல்லா வதக்கி விட்றேன்னா இந்த கொத்தமல்லி தண்டை சேர்த்துக்கிடுவோம். இது நல்ல வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கின எல்லாத்தையும் அப்படியே நல்லா ஆற விட்டு அரைச்சிக்கிறலாம். நைஸாக அரைச்சிக்கிறேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்க சுத்தமான செக்குலாட்டின நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். கடல் பருப்பு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். பூண்டு சேர்த்துக்கலாம். வதக்கி அரைச்ச மசாலா சேர்த்துக்கிடுவோம். மசாலா பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம சேர்த்துக்கிறோம். மசாலா அரைச்ச தண்ணி சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம அரைச்ச மசாலா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். அப்படியே நல்லா கொதி வந்துடும்ண்ணா. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ எண்ணெயிலே வதக்கினா கத்திரிக்காயை சேர்த்துக்கிடுவோம். இந்த கத்திரிக்காய் அந்த மசாலா கூட நல்லா வேகணும். அப்படியே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். மேலாப்பில் கொத்தமல்லி தூக்கிக்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்க்கும்போது புளிப்பு உரப்பு எல்லாமே அப்படியே மேனேஜ் பண்ணி கொடுக்கும்.